வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஆட்டோக்கான 2.1 ஹெவி ஆம்பிள்ஃபயர் தான் அசெம்பிள் பண்ண போறோம். கேரளாவில் வந்து உங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. என்னென்ன வாங்கியிருக்கோங்கிறது பார்க்கலாம். ஆட்டோக்கான ஆம்பிள்ஃபயருக்கு தேவையான கனெக்டிங் ஒயர் 6 பின் ஒயர் ஒன்றும், ஆடியோ போர்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 2 போர்டு தான், பவர் போர்டு ஒன்று 3, மொத்தம் 3 பொருள் தான். இதுக்கான ஃப்ரீ போர்டு ஒன்று 2.1 ஃப்ரீ போர்டும், இதுக்கான ஆடியோ போர்டு 4 IGBT மோனோ ஒன்றும், அதுலேயே TDS 729 ஸ்டீரியோ போர்டு. இந்த போர்டு நம்ம ஏன் இதை சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கஸ்டமர் சைடு இருக்கிற ஆட்டோ இதுதான். இந்த ஆட்டோவில் சப் யூஸ் பண்ணுற மாதிரியும், இதுலேயே லெஃப்ட் ரைட்டுக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சைடு ஒரு ஸ்பீக்கர் வச்சுருந்தாங்க. பைனியரில் ஓவல் சைஸ் ஸ்பீக்கர் 2 வச்சுருந்தாங்க. இதுக்கான TDS 729 IC நம்ம இதை சூஸ் பண்ணியிருக்கிறோம். சப்புக்கு பார்த்தீங்கன்னா 4 IGBT மோனோ 10, 12 நம்ம எந்த சப்பு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆடியோ போர்ட்ஸ் பார்த்தாச்சு. எக்ஸ்ட்ரா என்ன அசசரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான USB பிளேயர் பகாரியாவில் வாங்கியிருக்கிறோம். பவர் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா 12 to 32 GR கன்வெர்டர் போர்டு HD ஒன்று வாங்கியிருக்கிறோம். ஆடியோ போர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பேக் சைடில் ப்ளஸ் மைனஸ் கிரவுண்டு அதுக்கான கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். இன்புட்டுக்கான கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் இதெல்லாமே நம்ம பண்ணுறோம். ஒயரிங் வச்சு சால்டரிங் பண்ணிக்கிறோம். ஃப்ரீ போர்டு 2.1 ஃப்ரீ போர்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே KMSோட போர்டு தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இன்புட்டு, அவுட்புட்டு, சப் அவுட்டு, பேஸு, ட்ரெபிள், பவர் செக்ஷன். இது எல்லாமே இதுக்கான ஒயரை நம்ம சால்டரிங் பண்ணிக்கலாம். பேஸு ட்ரெபிள் பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோலும் வச்சு நம்ம டைட் பண்ணிக்கலாம். 1313 கேபினட்டாக இருந்தால், இல்லை அப்படின்னா நம்ம ஒயர் வச்சு சால்டரிங் பண்ணிக்கணும். அதேமாரி GR கன்வெர்டர் போர்டு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா பேக் சைடு தான் ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸுக்கு பார்த்தீங்கன்னா சிவப்பு, மைனஸுக்கு கருப்பு கலர் 2.5 ஒயர் தான் நமக்கு இது யூஸ் பண்ண போகிறோம். இதுலேயே சுவிட்ச் கனெக்ஷன் உங்களுக்கு இருக்குது. அந்த இடத்துல இருக்கிற ஜம்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுலேயுமே 2 1 ஸ்கொயர் ஒயர் நம்ம சால்டரிங் பண்ணிக்கலாம். நம்ம சொன்ன மாதிரி எல்லாத்துலேயும் ஒயரிங் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ கன்வெர்ட்டருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பேட்டரிக்கான ஒயர் பார்த்தீங்கன்னா பேட்டரியிலேருந்து வரக்கூடிய 12 வோல்ட் DC 2.5 ஒயர், கருப்பு கலர் மைனஸு, சிவப்பு கலர் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ்ஸு. இந்த ஜம்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு சுவிட்ச் கனெக்ஷனுக்கு இன்புட்டுக்கு 1 ஸ்கொயர் mm சிவப்பு கலரும், இந்த ப்ரோக்ராம் ஐசிக்கு போகக்கூடிய 12 வோல்ட் சுவிட்ச் மூலயமா கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும். அது அவுட்டு பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் 1 ஸ்கொயர் mm நம்ம எடுத்துருக்கிறோம் ஆன் ஆஃப் சுவிட்சில் கொடுக்கறதுக்காண்டி. இதோட அவுட்புட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 32 DC வோல்ட் ப்ளஸ் மைனஸ் கிரவுண்டு வரும். நம்ம ஃபைனலாக போர்டு வச்சு டைட் பண்ணுறப்போ உங்களுக்கு அதை கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். இதேமாரி நம்ம 2.1 ஃப்ரீ போர்டு பார்த்தோம் பார்த்தீங்களா, அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரி அதுக்கான ஒயரிங் நம்ம இப்போ சால்டரிங் பண்ணியாச்சு. 2.1 ஆட்டோ ஆம்பிள்ஃபயருங்கிறது ரொம்ப ஈஸி நம்ம செய்கிறது. பேஸு ட்ரெபிள் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான அதே சேம் கண்ட்ரோல் இருக்கிற மாதிரியே நம்ம வச்சு நம்ம ஒயர் சால்டரிங் பண்ணிட்டோம். அவுட்புட்டு சப்பு எல்லோ கலர் அவுட்டும், ப்ளூ கிரீனுங்கிறது லெஃப்ட் ரைட்டுக்கான அவுட்புட்டு. யூஎஸ்பியிலேருந்து வரக்கூடிய லெஃப்ட் ரைட் அவுட்டை எடுத்து ஹெட் ஒயர் மூலயமா ஃப்ரீ போர்டுக்கு இன்புட் கொடுத்துட்றோம். இதுலேருந்து லெஃப்ட் ரைட் அவுட்டு, சப் அவுட்டு எடுத்துக்கிறோம். இதுக்கான வோல்ட்டும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் கிரவுண்டு கொடுத்துறோம். பேஸ்டபிள் ஒயர் கனெக்ட் அதிலே பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதேமாரி நம்ம கனெக்ஷன் பண்ணியாச்சு. இதுக்கான கேபினெட்டில் வச்சு அதுக்கான மார்க்கிங் பண்ணியாச்சு. அதேமாரி ஆடியோ போர்ட்ஸ்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் மைனஸ் கிரவுண்டுக்கு கொஞ்சம் ஹெவியான ஒயர் நம்ம கொடுத்துருக்குறோம். TDS 7292வும் IGBT ரெண்டுமே உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணணுங்கிறதுனால கிரவுண்ட் ரிப்பன் ஒயரை போதுமானது. நம்ம கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துருக்குறோம். லெஃப்ட் ரைட்டுக்கான ஒரு ஹெட் ஒயர் இன்புட்டும் சப்புக்கான ஒரு ஹெட் ஒயர் இன்புட் நம்ம இதில் கொடுத்தாச்சு. மிச்சதெல்லாம் கேபினெட்டில் வச்சு டைட் பண்ணிவிட்டு ஸ்பீக்கர் கனெக்ஷன் நம்ம கொடுத்துக்கலாம். 4 IGBT பேரலல் மோனோ பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு சப்பு வரைக்கும் நம்ம ட்ரைவ் பண்ணலாம். சப்போட ரிசல்ட்டு சூப்பராகவே இருக்கும். இவங்களோட 2.1 ஃப்ரீ போர்டு இதுக்கு பக்காவாக மேட்ச் ஆகும். ரிசல்ட்டு நல்லா இருக்குங்கிறனால எல்லாமே KMSோட தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறோம். பின்னாடி 6 பின் ஒயரை வச்சு நம்ம லாக் பண்ணிவிட்டு அதில் சிகப்பு கருப்பு பார்த்தீங்க அப்படின்னா சப்புக்கான அவுட்புட்டு, சிகப்பு ப்ளஸ்ஸு, கருப்பு மைனஸு. அதுமாரி 2 எல்லோ கலர் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஸ்பீக்கரும், 2 ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா அது ஒரு சைடு. அதில் ஒரு எல்லோ ஒரு ஒயிட்டை ரெண்டையும் காமனாக கிரவுண்டு கொடுத்துட்டு இன்னொரு எல்லோ ப்ளஸ் இன்னொரு ஒயிட்டு தனியாக ப்ளஸ் மாதிரி நம்ம போர்டில் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். நம்ம ஒயரிங் பண்ணதெல்லாம் வச்சு கேபினெட்டில் வச்சு டைட் பண்ணி கனெக்ஷன் பண்ணி ஆம்பிள்ஃபயர் ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. லெஃப்ட் சைடு கார்னரில் இதுக்கான பவர் பட்டன், அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது லெஃப்ட் ரைட்டுக்கான வால்யூம் கண்ட்ரோல், அதுக்கான பேஸ் ட்ரெபிள், அடுத்து சப்புக்கான வால்யூம் கண்ட்ரோல், மேலே இருக்கிறது USB பிளேயர். ஆம்பிள்ஃபயரோட இன்டீரியரில் KMSோட 2.1
ஆடியோ போர்ட்ஸ் வித் ஃபெவி போர்டு நம்ம இதில் வச்சிருக்கிறோம். 4 IGBT மோனோ போர்டும் TDS 7292 லெஃப்ட் ரைட்டுக்கானது. இதுக்கான கன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா GR 12 to 32 கன்வெர்ட்டர். இல்லை ப்ளஸ் மைனஸ் ஒயர் எடுத்து 7805 ரெகுலேட்டர் வச்சிருக்கிறோம். அதுக்கு இன்புட் கொடுக்கறதுக்கு முன்னாடி 1 ஆம்ஸ் டயோடுன்னு வச்சு 1 ஆம்ஸ் டிசி வோல்ட் ஒன்று கொடுத்து 5 வோல்ட் அவுட்புட் எடுத்து யூஎஸ்பி பிளேயருக்கு நம்ம கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இதுக்கான ஸ்பீக்கர் அவுட்புட் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிகப்பு கருப்பு மைனஸ் சப்புக்கும் லெஃப்ட் ரைட்டுக்கான ஒயரை நம்ம சொன்ன மாதிரி கனெக்ஷன் கொடுத்தாச்சு. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா பேட்டரியிலேருந்து டிசி வோல்ட் வரதுக்கான ஒயர் 2.5 ஒயர் கொடுத்துருக்குறோம். சிகப்பு வந்து ப்ளஸ் கருப்பு மைனஸ். அதேமாதிரி 6 பின் ஒயரில் பார்த்தீங்கன்னா எல்லோ ரெண்டும் ஒரு லெஃப்ட்டு, ஒயிட்டு ரெண்டும் ரைட்டு, சிகப்பு கருப்புங்கிறது சப்பு. என்னோட வீட்டில் இருக்கிற லெஃப்ட் ரைட்டு சப்புக்கான ஸ்பீக்கர் ஒயரில் நம்ம எல்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு. ஒரு சின்ன ஆடியோ டெஸ்ட்டுக்காண்டி நம்ம 35 ஆம்ஸ் பேட்டரி ஒன்று எடுத்து அதில் தான் நம்ம கனெக்ஷன் கொடுத்து ஆடியோ டெஸ்ட் எடுத்துருக்கிறோம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். 35 ஆம்ஸ் பேட்டரி ஆட்டோவில் யூஸ் பண்ணுற பேட்டரி தான். இந்த பேட்டரியிலேயே ப்ளஸ் மைனஸில் நம்ம 2.5 ஒயர் வச்சு ஒரு கிளிப்பு வச்சு நம்ம டைட்டாக உங்களுக்கு வச்சாச்சு. இப்போ நம்ம செட்டில் ஃப்ரண்ட்டில் ஆன் ஆஃப் பட்டன் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அது நம்ம ஆன் பண்ணி எப்படி இருக்குங்கிற ஆடியோ டெஸ்ட்டு அடுத்து கேட்போம். ஆட்டோவிலையும் இதேமாரி நம்ம பேட்டரியிலேருந்து 2 ஒயர் எடுத்து நீங்களாம் தனியாக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சுவிட்ச் வச்சுக்கிறது நல்லது. இதுக்கான சுவிட்சை ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பவர் வந்து ஆன் ஆகி யூஎஸ்பி ஆன் ஆகி ப்ளூடூத் மூலயமா மொபைல்லேருந்து ஒரு ஆடியோ உங்களுக்கு இதில் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஹெட்செட் போட்டு கேட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் பட்டனை அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.